இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் யாருக்காவது தெரியுதா பாருங்கள். சூப்பராக இருக்கா அந்த கோவில். சீரடி சாய்பாபா கோவில் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்திருக்கோம் இப்போது. இது வந்து சீரடி சாய்பாபா கோவில். இவ்வளோ அழகாக, எவ்வளோ ஒரு சுத்தமாக, எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது பாருங்கள். சரிங்களா? பாருங்க, சூப்பராக இருக்கா. பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆண்கள் தரிசனம், இது பெண்கள் தரிசனம்னு இருக்குது. இது அதில் போகணுமா? இது இருக்க போகலாம், போய் பார்க்கலாம். வந்து பெண்கள் தரிசனம்னு இருக்குது. அன்னதானம், இது கேமரா இருக்குது. என்ன சுற்றி ஃபோட்டோ இருக்குது அவருக்கு. ஃபோட்டோ ஒன்றே இருக்குது. பெண்கள் தரிசனம், ஆண்கள் தரிசனம். ஆண்கள்லாம் அந்த அதை போய் பார்க்கணுமா? இது உள்ளே போகாதீங்க, பெண்கள் மட்டும்தான் இதுக்குள்ளே போகணும். ஃபோட்டோ போடணுமா? விதிகளை மீற மாட்டேன். சூப்பராக இருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்கா. இன்னும் மீதியை நான் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஓ, பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கோவில் அழகாக இருக்குது பாருங்கள். எல்லோரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாய்ஸ் கொடுத்துட்டு தாண்டா வரேன். எஸ், ஏன் ஸ்டார்ட் பண்ணுறாருடா அப்பா. நீ வந்துடுறியா? நீ வயசு வந்த மாதிரி ஊர் தான் வழி தெரியுமா? நாங்கள் பொறுமையாக போகணும். சாப்பிட்டு அப்புறமா போகணுமா? அவருடைய அன்னதான கூடம், எல்லாருக்கும் அன்னதானம் இருக்குது. சூப்பரான அன்னதானம் சாய்பாபா கோவிலில். அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ ஒரு நீட்டாக, அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குங்க இந்த கோவில். சாயப்பா சன்னதி செம்மையாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், சாய்பாபா சீரடி கோவில் பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யார் வந்தாலும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. உங்களுக்கு நினச்சதை நடக்கும், நினச்சதை நிறைவேற்றுவார்கள். அன்னதானத்துக்கு எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், உங்களுக்கு என்ன மனசார அன்னதானத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே கொடுக்கலாம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்பிருப்பது உங்கள் கவிஸ்ரீ அபிஷியல். பாய். இவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க சீரடி சாய்பாபா.